நீங்கள் ஜிம்முக்கு போயிட்டுருந்து 500 to 1000 பட்ஜெட்டில் ஏதாவது சப்ளிமெண்ட் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த பட்ஜெட்டில் பெஸ்ட்டு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கிரியேட்டின் தாங்க. அதை பற்றி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் நம்ம மசில் ரெக்கவரிக்கு ஹெல்ப் ஆகிற ஃபிஷ் ஆயிலை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபிஷ் ஆயிலை எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பார்ப்போம். நம்ம ஊரில் கிடைக்கப்படுற மீனான மத்தி, சால்மன் போன்ற ஃபிஷ்லேருந்து ஆயிலை தனியாக ஃபில்ட்ரு பண்ணி ஃபிஷ் ஆயிலை தயாரிக்கிறாங்க. நம்ம ஜிம்மில் ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஒர்க் அவுட் பண்ணும்போது மசில் பிரேக் டவுன் ஆகுது. இந்த மசில் பிரேக் டவுனை நம்ம ஹீல் பண்ணுறதுக்கு ப்ரோட்டீன் சாப்பிட்றோம். ஆனால் நம்ம ஃபிஷ் ஆயில் சாப்பிடும்போது ப்ரோட்டீன் மசில் பிரேக் டவுனை ஹீல் பண்ணுற ப்ராசஸ் சீக்கிரமாக நடக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபிஷ் ஆயில் எடுக்கும்போது ஜாயிண்ட் பெயின், மசில் ஃபெட்டிக் போன்ற எல்லாத்தையும் குறைக்குது. சரி, ஃபிஷ் ஆயில் வாங்கியாச்சு. அதை எப்போ எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வாங்கின ஃபிஷ் ஆயிலில் EPA DHA கண்டென்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா, அதாவது ஒரு 200-300 மேலே இருந்துச்சுன்னா ஒரு கேப்சூல் போதும். அப்படி கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் டெய்லியும் 2 கேப்சூல் எடுக்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் இதை எப்போ சாப்பிட்லாம், எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். ஆனால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஏதாவது ஃபேட் கண்டென்ட் இருக்க ஃபுட்டை சாப்பிட்றதுக்கப்புறம் இதை சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அது ஹோல் எக்ஸாக இருக்கலாம், பீஃபாக இருக்கலாம். இந்த மாதிரி ஃபேட் கண்டென்ட் இருக்க ஃபுட்டை சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்றதுனால டைஜஷன் ஈஸியாக நடக்குது. நீங்கள் இதை ஃபஸ்ட்டு எடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்ச நாள் மீன் ஏப்பமாக வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால தான் இதை ஃபேட் கண்டென்ட் இருக்கிற ஃபுட்டை சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்றத ப்ரிஃபர் பண்ணுறோம். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். மேலும் பல ஃபிட்னஸ் டிப்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.